அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலம் போன்ற சத்தம் யோவானிடம் அவர் காண்கிறதை எழுதும்படியாகவும் 7 சபைகளுக்கு அனுப்பும்படியாகவும் உத்தரவிட்டது. திடுக்கிட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னோடு பேசினது யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக திரும்புகிறார். பொதுவாக நம்மோடு பேசுவது யார் என்பதை அறியாத நிலையில் உண்மையான கீழ்ப்படிதல் நம்மிடமிருந்து வெளிப்பட முடியாது. திரும்பிய யோவான் உடனடியாக காண்பது 7 பொன் குத்துவிளக்குகள் மட்டுமே என்பதை இந்த வசனம் அறிவிக்கிறது. தேவன் மோசேக்கு உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படி கட்டளையிட்ட போது அதில் வைக்கப்படும் பசும்பொன் குத்துவிளக்கில் நேரெதிராய் எரியக்கூடியவாறு 7 அகல்கள் அமைந்திருக்க வேண்டும் என்றார். நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்கிறார். சகரியா தீர்க்கதரிசியும் கண்ட தரிசனத்தில் முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கையும் அதன் மேல் 7 அகல்களையும் காண்கிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவானோ 7 வித்தியாசமான குத்து விளக்குகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறார். ஒவ்வொரு விளக்கும் தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத முறையில் வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு குத்து விளக்கில் உள்ள 7 அகல் இஸ்ரவேல் சபையையும் 7 வித்தியாசமான குத்து விளக்குகள் புதிய ஏற்பாட்டு சபையையும் வெளிப்படுத்துகிறது. 7 என்பது பரிபூரணத்தையும் பொன் பரிசுத்தையும் ராஜரீகத்தையும் அறிவிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்து இயேசு அறிவித்தபடி சபையிலிருந்து புறப்படும் சுவிசேஷ வெளிச்சம் உலகில் இருக்கும் இருளை அகற்றுவதாக இருக்க வேண்டும். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று கிறிஸ்து அறிவித்திருக்கிறபடியால் அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தை பிரகாசிப்பிக்கிறோம். விளக்குகள் தனக்குத்தானே வெளிச்சத்தை கொடுக்கிறதில்லை. விளக்கின் அகல்களில் என்ன இருந்தால்தான் வெளிச்சம் உண்டாகும். நாமும் பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை பெற்றுக் கொண்டால்தான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். 7 பொன் குத்துவிளக்குகளும் 7 சபைகள் என்று இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சபைகளின் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுவதில் ஆச்சரியமான காரியம் ஒன்றுமில்லை. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்கிறார். அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று எதிர்காலத்தில் சொல்லவில்லை, நிகழ்காலத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற முறையில் கிறிஸ்து இயேசு கூறுகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு 12 முறை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதன் பின்பு தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை ஸ்தேவான் கண்டு சாட்சி கொடுக்கிறார். தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் வழியில் பவுல் இயேசுவை தரிசிக்கும் கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுல் பெறுகிறார். 10 காரியங்களை யோவான் உடனடியாக பார்க்கிறார். அவைகளில் 3 இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1. கிறிஸ்து நிலையங்கி தரித்திருந்தார். 2. மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். 3. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருந்தார். 1. கிறிஸ்து நிலையங்கி தரித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துவானவர் நிலையங்கி தரித்திருந்ததை பார்க்கிறார். ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அணிந்து கொள்ளும்படியாக பிரத்யேகமாக அணிந்து கொள்ளும் நீளமான பரிசுத்த வஸ்திரமே நிலையங்கி என்று அழைக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ சமூகத்தில் பரிந்து பேசும் ஆசாரிய ஊழியத்தை கிறிஸ்து இன்று நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். 2. மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் 2வதாக பார்த்தது அன்பின் ஆண்டவர் மார்பருகே அணிந்திருந்த பொற்கட்சியாகும். இயேசு ராஜரீகமும் உலகத்தை நியாயத்தீர்க்கும் நியாயாதிபதி என்பதையும் அறிவிக்கிறதாய் இருக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் குற்றவாளி அல்ல. அவர் பாவம், பாதாளம், மரணம் யாவற்றின் மேலும் வெற்றி சிறந்த ராஜாதி ராஜா.
யூதா கோத்திரத்து பாலசிங்கம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். எசையா தீர்க்கதரிசனம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். தனது அறையில் உப்பாசின் தங்க கட்சியை கட்டியவராய் தானியேல் தீர்க்கதரிசியானவருக்கு வெளிப்பட்டார். இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. 3. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராகவும் இருந்தார். தேவனுடைய பரிசுத்த ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் அன்பின் ஆண்டவர் இயேசுவை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக காண்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை கொண்டு ஆவியானவர் கூறுகிறார். தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து முன்னறிவிக்கும் போது மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்று கூறுகிறார். வேதாகமத்தில் அன்பின் நேசகுமாரர் கிறிஸ்து இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுமாரர் என்று சுமார் 50 இடங்களில் குறிப்பிட்டு கிறிஸ்துவின் தாழ்மை கோலத்தை வெளிப்படுத்துகிறார்.